ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைசைக்கிள், இ சைக்கிள் இல்ல இ ஸ்கூட்டர் வாங்கணுமா? இல்ல இதுல ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணுமா? Contact choosemybicycle.com at 9092090924. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. ஒரு இளவு வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஈரம் கூட காயிலம்பாங்க. ஒரு திருமண வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த தாலி கயிறோட ஈரம் கூட காயிலம்பா. அந்த மாதிரி ஒரு திருமணம் முடிஞ்சு ஒரு தாலி கயிறு கூட ஈரம் கூட நாளுக்குள்ள இவர்கள் விவாகரத்து பற்றி பேசினார்கள் என்றால் மக்கள் அதை ரசிக்க மாட்டார்கள். இந்த 5 எம்எல்ஏ வைத்துக் கொண்டு அவர்கள் நாளைக்கு ஆட்சியில பங்கேற்கலாம், அமைச்சரவையில் பங்கேற்கலாம், அவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் நிறைய சீட்டு கிடைக்கலாம், வெற்றிகள் கூட கொஞ்சம் கிடைக்கலாம், அதெல்லாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் இது ஒரு பச்சை துரோகமாகத்தான் காமன்வெல்த் மத்தியிலிருந்து, இது சந்தர்ப்பவாதமா தான் காமன்வெல்த் மத்தியிலும் பார்க்கப்படும். இது பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு எதிரானது. அவர்கள் திரு ஈஸ்வரோட அறிக்கையில அவர் மதச்சார்பற்ற மக்கள் அது இதுன்னு போட்டு அவங்களாம் அந்த மாதிரி மேண்டேட் கொடுத்திருக்காங்க, குறிப்பா இளைஞர்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. காங்கிரசும் தாவேக்காவும் எதிர சந்திச்ச 23 தொகுதிகள்ல 19 தொகுதிகள்ல தாவேக்கா காங்கிரஸ் தோற்கடிச்சிருக்கு. அப்ப மக்களுக்கு காங்கிரசும் தாவேக்காவும் யார் வேணும்னு கேட்கப்பட்ட போது காங்கிரஸ் வேண்டாம், தாவேக்கா வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவர்கள் காங்கிரஸ் இவங்க சரியா இருந்தாங்கன்னா மக்கள் தாவேக்கா ஆதரிச்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்ப காங்கிரஸ் வேண்டாம்னு மக்கள் முடிவெடுத்திருக்க போது இவங்க அப்படியே மாத்தி தாவேக்கா வேண்டும் சொன்னதை தங்களை வேண்டும் சொன்னங்கிற மாதிரி கொண்டு போய் பாட்டி வச்சிருக்காங்க. அதனால இது அவர்கள் நாளைக்கு அமைச்சரவையிலேயே பங்கேற்கலாம், அவர்கள் ஆளுங்கட்சியாகவே மாறலாம். 1967க்கு பிறகு நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்திருக்கோம், கேரளாவில் ஆட்சியை பிடித்து விட்டோம், கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கிறது. 2029 மக்களவை தேர்தலை எதிர்கொள்றதுக்கு எங்களுக்கு வருமா ஒரு சூப்பரா இருக்கும். திராவிட கட்சிகள்லாம் இரண்டுமே தொய்வு அடைந்து விட்டன, அதனால மாற்று சிந்தனை வேணும். இது எங்களுடைய கட்சிக்கான ரிவைவுக்கான பாயிண்ட் எல்லாமே சரி. இது எல்லாமே 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி, ஏப்ரல் 23க்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சரியா இருந்திருக்கும். இது அத்தனையுமே காலம் கடந்து அடி வாங்கி தோற்ற பிறகு பண்ண போது இப்ப இவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் 3% தான். யாருங்க? காங்கிரஸ் கட்சி. இந்த 3% அவருடைய சொந்த சதவீதம் சொல்ல முடியுமா? திமுகவோட ஓட்டு இருக்கு, திமுகவுடைய ஓட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப தமிழ்நாட்டுல வெறும் 3% வாக்குகளை வாங்கிய கட்சி, அதுலயுமே திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக எல்லாருடைய பங்களிப்பையும் வாங்கின கட்சி அதை அப்படியே விட்டுட்டு போவே சொல்றது எந்த விதமான தார்மீகம், எந்த விதமான நியாயம்னு பாக்கணும். இதை ஒரு பொட்டு கூட ஏற்கவே முடியாது. மக்கள் இதை ஏற்கவே மாட்டாங்க, அதை ரசிக்க மாட்டாங்க. திரு டி.கே. இளங்கோவன் சொன்னது போல காங்கிரஸ் கட்சி ஏன் இப்படி செய்யுதுங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம். இதனாலதான் அவங்க வாய்ப்பை இழக்கிறாங்கிற புரிஞ்சுக்கணும். தனியாக போரிடுவது என்பது வேறு, கூட்டணி அமைத்து போரிடுவது என்பது வேறு, கூட்டணி மாறி போரிடுவது என்பது வேறு. இவர்கள் போரிட்டு தோற்ற பிறகு கூட்டணி மாறுகிறார்கள் என்று சொன்னால் இதை காமன்வெல்த் மத்தியில இது முழு சந்தர்ப்பவாதமா மட்டும்தான் பார்க்கப்படும். எந்த விதமான ஒரு பாசிட்டிவான விஷயமும் கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை. நாளைக்கு தாவேக்காவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் இவர்கள் தான் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும். தாவேக்கா ஆட்சிக்கு நாளைக்கு ஏதாவது பெருமை கீர்த்தி கிடைச்சா அது விஜய்க்கு போகும். அதுல ஏதாவது பழி பாவம் இருந்தா அது தாவேக்காவுடைய பழி பாவங்கள் காங்கிரஸை தான் சேரும். நீங்க தானே ஆதரிச்சீங்க, அதனாலதான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு தான் போய் நிக்கும். அதனால ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்ப கூட ஒரு ராஜ்யசபா சீட்டு அவங்க மூலமா வாங்கினாங்க. அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நிறைய பரிச்சயம் இல்லாத ஒரு நபருக்கு திமுக ஆதரவு மட்டுமே கிடைச்சது. அப்ப திராவிட கட்சி, ஆமா, கிறிஸ்டோபர் உள்ளிட்டவர்கள் அவர் ராஜ்யசபா சீட்டுக்கு போனார். அப்ப அவர்களுக்கு திமுகவால் காங்கிரஸ் ஆதாயம் அடைந்திருக்கிறதே தவிர காங்கிரஸால திமுக ஆதாயம் அடைந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்க திமுகவுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் பத்தி நீங்க தனியாவே பேசலாம், நம்ம நேரம் அதையும் பேசுவோம். எஸ் சார், இப்போ நம்ம பார்க்கிறோம், நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் படி திரு விஜய் அவர்களுடைய தாவேக்காவுடைய தலைமை அலுவலகம் பனையூருக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் சென்றிருக்கிறார்கள். திரு இவர் நம்ம ஷோடங்கர், அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி வந்திருக்கிறார். செல்வ பெருந்தகை, யார் தாவேக்காவை கடுமையாக எதிர்த்தாரோ அந்த செல்வ பெருந்தகை வந்திருக்கிறார். 5 எம்எல்ஏக்களும் வந்திருக்கிறார்கள் அப்படின்றத பாக்குறோம். ஆதவ் அர்ஜுனா புன்முருளுடன் கட்டி அணைத்தபடி அனைவரையும் வரவேற்கிறார், அனைவரும் அமர்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த பனையூர் அலுவலகத்துல இந்த கூட்டணி முறிவுக்கு பிறகு, தாவேக்காவுடன் கூட்டணி இணைந்த பிறகு இந்த முதல் முறையாக சந்திப்பு நடக்கிறது அப்படின்றத பாக்குறோம். சார், இதுல டிஎம்கே இதுல என்ன மாதிரியான நகர்வுகளை எடுக்க இருக்கிறது? ஏன்னா அவங்க இண்டி அலைன்ஸ்ல
லோக்சபா ராஜ்யசபால இன்னைக்கும் ஒரு பிரைம் பிளேயர் 23 எம்பிஸ் வந்து அவங்களுக்கு டெல்லியில இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து ராஜ்யசபால இவர்கள் ஆதரவுடன் இன்னைக்கும் இவர்கள் ஆதரவுடன் தொடரக்கூடிய பிரேமலதா அவர்கள்லாம் இருக்கிறார்கள் அப்படின்றத, ஐ மீன் திரு சுதீஷ் அவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இதுல அவங்க ஒரு இண்டி பிளாக்கா அவங்க தனியா செயல்பட இருக்கிறார்களா, இதுல இண்டி பிளாக் வந்து வெளியில் இருக்கிறார்களா, காங்கிரஸ் உடைய நகர்வுகளுக்கு டெல்லியில் திமுக என்ன மாதிரி நகர்வுகளை மேற்கொள்ளும், என்ன எதிர்பார்க்கலாம்? இதுல திமுக வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. அவங்க என்ன செய்ய போறாங்கிறது நம்ம பேசுவோம். அது முக்கியமா அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. இது மாதிரி கூட்டணி கட்சிகள்ல தோல்ல சுமந்து சுமந்து தங்களுடைய வாய்ப்புகளை பூரா இழந்து இப்பயுமே கூட அவர்கள் வந்து 70+ சீட்டை வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல 2வது பெரும் தனிப்பெரும் கட்சியா வந்து நிக்கிறாங்க. இந்த 5 வருஷம் ஆன்டி கட்சிக்கு பிறகும் கூட. அப்ப வந்து இவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த சீட்ல வந்து 28 சீட் கொடுத்து 5 சீட் வாங்கினா 23 சீட் இவர்களால தோல்வி. அந்த 23 சீட்ல வந்து ஒருவேளை திமுகவே போட்டிட்டு இருந்தால் குறைந்தபட்சம் கூடுதலா 5 சீட்டா ஜெயிச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரே சூரியன் சின்னம் வந்து காங்கிரஸ் இந்த கை சின்னத்தை விட வலுவானது, தாமரை சின்னத்தை விட இரட்டலை சின்னம் வலுவானது. அது நம்ம மறுக்கிற ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவங்களுக்கு எப்பவுமே பெட்டரா இருந்திருக்கு கம்பேரிட்டிவ்லி எனி அதர் பொலிட்டிக்கல் அலையன்ஸ். அப்ப வந்து இந்த கட்சிகளுக்கு இவங்க வந்து சீட்டை கொடுத்தாங்க, ராஜ்யசபா கொடுத்தாங்க, கூடுதலான இடம் கொடுத்தாங்க. ஆனா இவர்கள் எல்லாம் வந்து பால் மாறுவாங்க 10 நிமிஷத்துல அப்படின்னா என்ன பிரயோஜனம்? எல்லாருக்கும் தெரியும். இப்ப இது பல கட்டங்கள்ல வந்து திமுகவுடைய கூட்டணி தயவுனாலதான் அவர்கள் மத்தியில ஆட்சியில இருக்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து எப்படி வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு தனி கூட்டணி வச்சுட்டு பழைய மக்கள் நல கூட்டணியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். எப்படி தெளிவாக அவர்கள் நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் ஒன்றாக எடுப்போம் சொன்னாங்களோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2004 திமுகவுடைய தயவுல பெரிய கட்சிகள், நிறைய கட்சிகள் இருந்தாங்க காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே. திமுகவை கேட்டுதான் செய்வாங்க, கலைஞரை கேட்டுதான் செய்வாங்க. 2004 அதனாலதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மன்மோகன் சிங் அவர்கள் வந்து நாங்க வந்து கலைஞர் தான் எங்களுடைய வழிகாட்டிலாம் சொல்லி இருந்தாருங்கிற ஞாபகம் வச்சிருக்கோம் நம்ம. அப்ப அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து உள்ளே கூட இருந்தவங்க வந்து இவங்களுடைய தயவுலதான் அவங்க ஆட்சியில் இருந்தாங்கிறத மறந்துட்டு இப்ப அவர்கள் தனியாக போறவங்க அது வந்து பொலிட்டிக்கலாக ஏற்கவே மாட்டாங்க யாருமே. நீங்க தார்மீகம் அப்படிங்கிறதுக்கு இந்திய அரசியல்ல இடமே கிடையாது அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இனிமேலும் காங்கிரஸ் கட்சி யாரும் நம்புவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்றதுக்கு யாருமே தயாரா இல்ல. நம்ம நேற்று பேசுனது போல இண்டி பிளாக்ங்கிற ஒரு பிளாக்கே இப்ப கிட்டத்தட்ட இல்லாம போயிருச்சு. நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தா பானர்ஜி தனியா போயிட்டாங்க, டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தனியா போயிட்டாரு, கேரளால காங்கிரஸ் கட்சிக்கு இவங்களுக்கு தான் போட்டியே, தமிழ்நாட்டுலதான் திமுக இவங்களுக்கு ஒண்ணு. ஆக்சுவலா இண்டி பிளாக்ங்கிற ஒண்ணு நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே பேசணும். இண்டி பிளாக்ங்கிற ஒண்ணு லைவ்ல இருக்குன்னா அது வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான். ஆனா அதுக்குமே திமுக தலைவர் வந்து ரொம்ப தெளிவா வேற மதச்சார்புக்கு முற்போடு கூட்டணி வேற பேரு சார், இண்டி பிளாக்ங்கிற பேரே வைக்கல. சோ இந்த இண்டி பிளாக்ங்கிறதே சுத்தமா இல்லாம போயிடுச்சு, காலியாட்டு. அப்படி ஒரு கூட்டணியே இல்ல. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு துணையாக நின்றது போன தேர்தலுக்கு என் சகோதரன் சொன்னது. இந்த முறை வந்து விஜய் கூட போன அவர் விரும்புறது ரொம்ப நியாயம், ரொம்ப சரி. அதுல தப்பையில ரொம்ப சரியான டிசிஷனா இருந்திருக்கும். அது வந்து துணிச்சலான டிசிஷனா இருந்திருக்கும். ஆனா வந்து கூட்டணிக்குள்ள வந்து இருந்து போயிருக்காங்கிறது திமுக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நம்ம வந்து எத்தனை நாளைக்கு நம்ம அடுத்தவங்களை வந்து நம்ம தூக்கிட்டே போறது அப்படின்னு. சிறுபான்மை வாக்குகள் விஷயத்திலையும் பணம் கொடுக்கிற விஷயத்திலும் கூட்டணி கட்சிகள் விஷயத்துல 3 விஷயத்துல வந்து திமுகவுக்கான பாடம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. சிறுபான்மை மக்கள் நம்ம தாஜா செஞ்சுக்கிட்டே இருந்தா நமக்கு ஓட்டு விழும் அப்படிங்கிறது இந்த முறை அவங்களுக்கு இல்லைங்கிறது தெளிவா 60 லட்சம் ஓட்டு வெளியே போயிருக்கு. அவர்களுக்கு தான் அதிகமான ஓட்டு வெளியே போயிருக்கு. அதிமுகவை விட அதிகமான இடங்கள்ல பின்னடைவு சந்தித்தது திமுக தான். கடந்த தேர்தலை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நீங்க கடந்த தேர்தல 2020 2026 ஒப்பிட்டீங்கன்னா அதிமுகவை விட திமுக அதிக இடங்கள்ல தோற்றிருக்கு. அதிமுகவை விட அதிக ஓட்டுகளை இழந்திருக்கிறது, அதிமுகவை விட அதிக சீட்டுகளை இழந்திருக்குது 2021 கம்பேர் பண்ணா. அப்ப யாருக்கு ஹியூஜ் லாஸ் புரிஞ்சுக்கணும், எந்த ஓட்டு போயிடும். அப்ப சிறுபான்மை மக்களை தாஜா செஞ்சுட்டு இருந்தா அவர்கள் ரம்ஜான் நோன்பு திறக்கும் போது அங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கூட பேசாம அங்க போய் பாஜக பத்தியும் இந்துத்துவ சக்திகள் பத்தியும் இந்துக்கள் பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது மக்கள் ரசிக்கவில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாஜக அதிமுக கூட்டணி இருந்ததுனால மட்டும்தான் அந்த பக்கம் போகாம இருந்தாங்க. வேற விஜய் போன்ற ஒருவர் வரும்போது படக்குன்னு 10 நிமிஷத்துல மொத்த ஓட்டு போயிடுச்சுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து இவர்களுக்கு ஏன் இந்த வாக்குகள் கிடைக்கல அப்படின்னா இவர்களை மக்கள் வந்து வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருந்தார்களே தவிர முதல் தேர்வாக சிறுபான்மை மக்கள் ஏற்கலங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட். இது வந்து சிறுபான்மை மக்கள் விஷயத்துல. 2வது காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. திமுக தான் காசு கொடுத்துச்சு, அதிமுக தான் காசு கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு காசு கொடுக்காத அதிகமான தொகையில கொடுக்காத தாவேக்க வென்று போயிரு இல்லையா. அப்ப காசு கொடுத்தா வென்றலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மூட நம்பிக்கையில இருந்து வெளியே வரணும். 3வதாக தோழமை கட்சிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன டிசர்வ்டோ அதைத்தான் கொடுக்கணும். இல்லன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்களோ, இல்லன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்களோ, பரவாயில்ல ஜெயிச்சா கூட பரவாயில்லங்க நடக்கிற போது 2016 உங்களுக்கு நினைவு இருக்கும், ஜெயலலிதா அவர்கள் துணிந்து முடிவெடுத்தார். யாருக்குமே சீட்டு கிடையாது. அப்படி சீட்டு இருந்தா கூட ரெட்டலை சின்னத்துல வந்தா வாங்க வராட்டி போங்க. நாங்க அன்னைக்கு வந்து தமாகவுடைய
திரு ஜி.கே. வாசன் கூட அதிர்வடைந்தார். 6 சீட்டுக்கு தயாராக இருந்தார். ஆனால் 6மே ரெட்டலைன்னு சொல்லி சொல்லும் போது அன்னைக்கு அவர் ஏற்கல. இன்னைக்கு தாமரை சின்னத்துல போட்டிட்டார். அன்னைக்கு அவர் ரெட்டலை போட்டிட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. ரெட்டலை தான் அப்படின்னு சொல்லி அம்மா உறுதியா இருந்துட்டாங்க. அதனால என்னாச்சு, திமுகவும் அதிமுக மட்டும்தான் சபையில் இருந்தாங்க, எந்த குட்டி கட்சியிலும் கிடையாது. அப்ப அது ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வழிவகுத்தால் கூட மற்ற குட்டி கட்சிகளுக்கு எல்லாம் தோத்தடிப்பு திமுக தனிப்பெரும் எதிர்கட்சியா வந்ததா இல்லையா வரலாற்றுலயே. அப்ப திமுகவும் அதிமுகவும் தங்களை மறுபரிசீலனை பண்ணிக்கிறதுக்கான ஒரு நேரம். தங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கு வந்திருக்குமா, அடுத்த கட்சியில வளர்த்து விடுறதுக்கு வந்திருக்குமான்னு. சரி, வளர்த்து விட்ட கட்சியில கூட விசுவாசமா இருக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி தெளிவா தன்னுடைய வேலையை காட்டி விட்டது. அப்ப திமுகவுடைய தலைவருடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. நேற்று வரைக்கும் கூட இருந்தாங்க, இன்னைக்கு அங்க போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு பனையூர்ல மகிழ்ச்சியான காட்சியில பார்க்கலாம் அப்படின்னு. அது திமுக தலைவருக்கான விஷயம் என்ன? நீங்க எந்த வகையில நீங்க திமுக தலைவரோடு இப்ப முரண்பட்டுட்டீங்க, திமுகவுடைய பாலிசில இருந்து முரண்பட்டுட்டீங்க. காங்கிரசும் திமுகவும் நேற்று வரைக்கும் இணக்கமாக ஒன்றாக சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்த விஷயம் இன்னைக்கு காலையில என்ன மாறிடுச்சுன்னு சொல்லட்டும். அப்ப ஆட்சியில யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்கன்னு அவங்க கூட போய் ஒட்டிக்கிடுவாங்கன்னா இது பச்சை சந்தர்ப்பவாதம் இல்லாம வேற எப்படி பார்ப்பாங்கிற கேள்வி வரும். அப்ப இதை நிச்சயமாக இன்னைக்கு நீங்க டிவில பாருங்க, நாளைக்கு பேப்பர்ல பாருங்க, தமிழக மக்கள்கிட்ட கேளுங்க, யாராவது ஒருத்தர் ஆஹா ராஜேந்திரத்தை கரைத்து குடித்து விட்டார்கள் போங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? என்னங்க இப்படின்னு தான் பார்ப்பாங்க. இது அமைந்தாத்தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதும் காங்கிரஸ் அங்க எதிர்பார்க்கப்படுகிறதும் காங்கிரஸ் ஏற்றுக்கணும் எல்லாருக்குமே புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடிங்கிறது வேற, தேர்தலுக்கு பின்னாடிங்கிறது. இது திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் இனிமேலாவது இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான தாஜா செய்யற வேலை பண்ணக்கூடாது, நம்ம நியாயம் ஏதோ அதை செய்யணும், நம்ம பணம் கொடுத்தா அடிச்சிடலாம். கூட்டணி கட்சியில் யாரா இருந்தாலும் தேமுதிக நீங்க 10 சீட் கொடுத்தீங்க, ராஜ்யசபா சீட் கொடுத்தீங்க, என்ன பலன் கிடைச்சது? 1% வாக்குகள் கூட கிடையாது. 1% வாக்குகள் கூட கிடையாது. நீங்க ராஜ்யசபா சாரிங்க பெர்செப்ஷன் மட்டும்தான். ஆமா, அப்ப அதுவும் பிரயோஜனப்படலையே. நீங்க சரி அவங்க ஜெயிக்கல சார், எங்க ஜெயிக்க காரணமா இருந்துச்சுன்னா பரவாயில்லையே. அவங்க தேமுதிக எங்க பலமா இருக்குன்னு சொல்லப்படுதோ அந்த இடங்கள்ல மற்றவங்க தானே பலமா ஒர்க் பண்ணிருக்காங்க, இவங்க ஒர்க் பண்ணலையே. அப்ப என்ன கணக்குல வந்துருக்கு பாக்கணும்ல. அப்ப இவர்கள் நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு தகுதிக்கு மீறி நீங்க கொடுத்து அவர்களை தாஜா செய்யறது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தாஜா செய்யறது, பணம் கொடுத்தா வெல்றது, இந்த எண்ணங்கள்ல இருந்து 2 பெரும் திராவிட கட்சிகள் வந்தாங்கன்னா அவர்கள் கட்சி உருப்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். திமுகவுடைய மனநிலை அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஆட்சியை பொறுத்தளவுக்கு நீங்க எதிர்த்து அடுத்து செய்யக்கூடிய வேலையில பொறுத்தளவுக்கு அவங்க எதிர்கட்சியா இருக்க போறாங்க. அதுல ஒண்ணு குழப்பம். தமிழ்நாட்டுல தனிப்பெரும் கட்சியாக 2வது பெரிய கட்சியாக திமுக இருக்குது. அவர்கள் எதிர்கட்சியாக வருவதை யாரும் தடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அவங்க தான். 99.4% திரு உதயநிதி தான் வருவாரு. சோ அந்த பக்கம் முதலமைச்சராக ஒரு இளைஞர் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இன்னொரு இளைஞர் இருக்கிறது ஒரு சரியான போட்டி ஏற்படுத்தும். ஒப்பீட்டு அளவுல திரு உதயநிதிக்கு திரு விஜயோட அரசியல் அனுபவம் அதிகம். அந்த திமுக அப்படிங்கிற அதுல உள்ள பழைய ஆட்கள் பெரிய ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் வழிநடத்தி அது ஆளுங்கட்சிக்கு ஒரு சிம்ம சுப்பனமா இருக்க முடியும். ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இதுல அதிமுகவுடைய, அதை பத்தி நான் இன்னும் விரிவா பேசுறேன். நீங்க கேட்டா அதிமுகவுடைய தயவு கிடைக்கலன்னு இந்த ஆட்சியுடைய வாய்ப்புகள் ரொம்ப ஒரு சலனத்தோட ஒரு டர்புலன்ஸோட தான் இருக்கும். அதிமுக உள்ள வந்தால் மட்டும்தான் இவர்கள் ஒரு நிலையான ஆட்சி பத்தியே பேச முடியும். நான் கேள்விப்படுறது அடுத்த ஓராண்டுக்கு தாவேகாவுக்கு ஆட்சியை தொடர்வதில் சிரமமான காலகட்டங்கள் தான். நான் இப்ப கேள்விப்படுறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இதர கட்சிகள் டயலமோல இருக்கிறாங்க, அவங்க போக வேண்டாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. 60-40 நினைப்புல இருக்காங்க. 60% போக வேண்டாம்னோ 40% போயிடலாமா அப்படின்னு. ஏன்னா 2 சீட்டு தான். அப்ப நமக்கு எப்படி பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அகில இந்தியில் எப்படி போலாம், இது விஜய் ரிலேபிளான சோர்ஸா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர்களுக்கு அந்த தயக்கம் இருக்கிறது. அப்படி எல்லாருமே போனா கூட இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு போக மாட்டேன்னு அறிவிச்சிட்டாங்க. சோ அவங்கதான் தன்னோட சொந்த சின்னத்துல இருந்தவங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி 5 சீட்டுகளோட போயிருச்சு. அப்ப இன்னும் ஒரு 6 சீட் வச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகளும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும். அப்ப இவர்கள் வந்தா 118 தேவையான நம்பர் வந்துடும், அதுல எந்த குழப்பமும் இல்ல. ஆனா அந்த நம்பர் போதுமானதல்ல. ஒரு 2 பேர் ஒரே ஒரு கட்சி வெளியே போனா கூட சிக்கல மாட்டிட்டு நிக்குவாங்க. அப்ப ஒரு விடுதலை சிறுத்தைகள் போனாலும் சிக்கல், 2 கம்யூனிஸ்ட்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி போனாலும் சிக்கல்ங்கிற மாதிரி எல்லாம் போய் நிக்குது. அப்ப அது ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். அப்ப இவர்கள் அதிமுகவோட தயவோட இருந்தாங்கன்னா ரொம்ப காங்கிரீட்டா இருக்க முடியும். அது பெரிய கேள்வி. அதிமுகவோட தயவோட போச்சுன்னா அப்புறம் பாஜக என்ன செய்யுது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல பேச வேண்டியது தெரிய வேண்டியது இருக்குது. எஸ் சார், இப்போ நம்ம பாக்குறோம் நேரலையில நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சிகள் படி பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி தனது 5 எம்எல்ஏக்களின் ஆதரவை அறிவித்த நிலையில் அதற்கான ஆதரவு கடிதத்தை விஜய் அவர்களிடம் கொடுத்திருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் ஷோடங்கர், காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார்
இது காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பிறந்தை உள்ளிட்டோர் உடன் இருக்கின்றனர். அதே போல இப்ப இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. தமிழ்நாடுடைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தடைந்தார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் லோக்பவனுக்கு செல்ல இருக்கிறார். அங்கு இன்று மாலை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரும் கடிதத்தை நேரில் சந்தித்து வழங்க இருக்கிறார். அதன் மூலம் நாளை பதவியேற்பு நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சார், இதுல நம்ம பார்க்க வேண்டியது இந்த நம்பர்ஸ் இப்போ 113 அப்படின்னு போயிருக்கு, இன்க்ளூடிங் ஆஃப் விஜயோடைய 2வது சீட் 108 5 அப்படின்னு 113 போய் நிற்கிறது. இன்னும் 5 சீட் அவங்க எப்படி பண்ண இருக்கிறாங்க? நீங்க சொன்ன கணக்குப்படியே பார்த்தோம்னா டைலமால இருக்காங்க டிஎம்கே உடைய அதர் பார்ட்னர்ஸ். தேமுதிக நேரடியாகவே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்க செட்டில்டா இருக்காங்க, அவங்க கன்ஃபியூஸ்டா இருக்காங்கன்னு தெரியல. அண்ட் அவங்க கிட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் தான் இருக்கு. இதுல விசிகாவும் இந்திய கம்யூனிஸ்டும் என்ன நகர்வு அப்படின்ற இருக்கு. மறுபக்கத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இதுவரைக்கும் எங்களுக்கு ஆதரவே எங்க கிட்ட கேட்கல அப்படின்னு திரு பே சண்முகம் சொல்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் நாளை மறுநாள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. நாளை முடிவை அறிவிப்போம் அப்படின்னு விசிகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்டும் இவர்களெல்லாம் என்ன நகர்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள்? அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? நான் ஏற்கனவே சொன்ன போல 60-40 தான் வாய்ப்பு சொல்றாங்க. நாளை அறிவிப்போம்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்லியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவாங்க பாப்போம்னு. திமுக வட்டாரங்கள்ல பேசும்போது அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு. ஜஸ்ட் சாரி டு இன்டரப்ட் சார். இப்போ இந்நிலையில் திமுகவுடைய மிக மூத்த தலைவரான இந்நிலையில் நம்மளோட திமுகவின் மிக மூத்த தலைவரான RS பாரதி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சரி, பாக்குறோம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி உங்களுடனான திமுகவுடனான கூட்டணியை முறித்திருக்கிறது. 11 ஆண்டு கால கூட்டணியை முறித்து தற்போது தாவேகா தலைமையில் அமையுள்ள ஆட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. 5 எம்எல்ஏக்கள் உட்பட காங்கிரசுடைய மாநில தலைவர், தேசிய பொறுப்பாளர் எல்லோரும் சென்று நேரில் விஜயை சந்தித்து தழுவி கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, வரக்கூடிய காலங்களிலும் உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என அறிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய டிஎம்கே இனிஷியல் ரியாக்ஷன்ஸ் ப்ளீஸ். கவலை இல்லை. தாவேகாவுக்கு தாவியதால் கடுகளவும் கவலை இல்லை. கடுகளவும் கவலை இல்லைனாலும் பட் நீங்க 11 வருஷமா கூட்டணியில் இருந்திருக்கிறீர்கள். 2 மக்களவை தேர்தல்ல நாடு முழுக்க அவர்களுக்கு பெரும் வீழ்ச்சி சந்தித்த போது கூட தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 10-9 எம்எல்ஏக்கள் தொடர்ந்து போனதால் தான் அவர்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங்காக இருந்திருக்கு. இந்த நிலையில நீங்க இப்பதான் சமீபத்துல ஒரு 1.5 மாசம் முன்னாடி எம்பி ஆகும் அவர்கள் ராஜ்யசபா எம்பி குறித்தீர்கள் கிறிஸ்டோபர் திலக் என்பவர் உங்கள் ஆதரவுடன் சென்றார். இப்போது 5 எம்எல்ஏக்கள் உங்கள் கூட்டணியில் உங்கள் முகத்தை காட்டி வென்றிருக்கிறார்கள். இப்போ கூட்டணி மாறி இருக்கிறார்கள். இது எப்படி பாக்குறது? கடுகளவும் இல்லைனாலும் தாவேகாவுக்கு தவறுகளை தவறி தாவியவர்களை பற்றி கவலை இல்லை, கடுகளவும் கவலை இல்லை. போறவங்களை போய் இதை பண்ண முடியும், ஆட்சிக்கு வர முடியும். அவர்களோடு வராவிட்டால் அவருக்கு இல்லாமல் அவர்கள் எதிர்த்தால் அவர்களை எதிர்த்து நாங்க பயணம் பண்ணோம். அதான் இந்த எதிர்ப்பு அப்படின்றது காங்கிரஸ் கட்சியோடு இருக்குமா, திரு ராகுல் காந்தியோட இருக்கும்? ஏன்னா ராகுல் காந்தியை சகோதரர் என அழைத்தார் முதல்வர் ஸ்டாலின். இப்போ ஸ்டாலின் அவர்கள் எப்படி இதை டீல் பண்ணிருக்கிற உங்களுடைய கட்சி? அவரு கேட்க வேண்டிய கேள்வி. ஓகே, லோக்சபா ராஜ்யசபால இண்டி பிளாக்கா நீங்க எப்படி செயல்பட இருக்கிறீர்கள்? இண்டி பிளாக் இதுவே கிடையாது, இந்தியா பிளாக்கே கிடையாது. இந்த தேர்தலில் கூட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். சோ இந்தியா அலைன்ஸ் இட்ஸ் ஓவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? Long back it was over, sir. In this election, we contested in the name of the மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் போட்டிருக்கோம். இந்தியா கூட்டணின்ற வார்த்தை எங்கேயுமே நாங்கள் யூஸ் பண்ணோம். லோக்சபால கோஆர்டினேஷன் இருக்குமா காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன்? இப்போ நாங்க இண்டிபெண்டா தான் இருக்கிறோம், கொலிஷன் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்டி. So it will be an independent decision of DMK. Yes, sir. ஓகே, இதுல விஜய் அவருடைய அரசுக்கு உங்களுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள் என்று எதிர்க்கிறீர்கள்? தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்கள் சிறப்பான எதிர்கட்சியா செயல்படும். அதான். ரொம்ப நன்றி சார். திரு RS பாரதி நம்மோடு இணைந்து பேசினார்னு பார்த்தோம். திமுகவின் மிக மூத்த தலைவர். சொல்ற இண்டி பிளாக் இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இண்டி கூட்டணி என்பது கிடையாது, முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். சார், இந்த ரியாக்ஷன் எப்படி பாக்குறீங்க? நேரடியாக காங்கிரஸ் டிஸ்ஓன் செய்கிறது இண்டி பிளாக். இந்தியா முழுக்க எங்கேயுமே இண்டி பிளாக் கிடையாதுங்க. நாங்க SPA தானங்க தேர்தலை சந்திச்சோம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தானங்க நாங்க அறிவிச்சோம். எங்கங்க அது இண்டி கூட்டணி? அதெல்லாம் கிடையாது. டெல்லியில அதை தனியா பார்த்து போதும், நாங்க மட்டும் தான் இனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்கறது? நம்ம இப்பதான் சொன்னோம் அருண், நம்ம இண்டி பிளாக் அப்படின்னா அகில இந்தியில பேர் வச்சிருந்தா கூட அதை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இவங்க பேர் வச்சிருந்தாங்க. அதனால அது இல்லைங்கிறதா கணக்குங்கிறத சொல்லியிருந்தோம். அது போக இந்தியாவிலேயே அந்த கூட்டணி அப்படி ஒரு அமைப்புல இருக்குமானால் அதற்கு ஒரே ஒரு கொழுக்கும்பாக பிடிவானமா இருந்த இடம்
தமிழ்நாடு மட்டும்தான், வேற எங்கேயுமே அது வந்து கிடையவே கிடையாதுங்கிற பார்த்தோம் நம்ம. அதனால வந்து திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொன்னது ரொம்ப சரி, அபிஷியல் ஸ்டேட்மெண்டா தான், அதுல வந்து எந்த குழப்பமும் இல்ல. அதனால வந்து எதிர்காலத்திலயும் வந்து அவங்க இணைந்து செல்வதற்கான வாய்ப்பு இல்லைங்க நம்ம பாக்குறோம். இப்ப இன்னைக்கு திமுகவுக்கு வந்து 70+ சீட் வந்து அவங்க கையில வச்சிருக்கிற போது அவங்க வந்து அவ்வளவு சுலபமா வந்து காணாம போயிடுவாங்க அப்படிங்கிற சந்தர்ப்பம் கிடையாது. நாளைக்கு வந்து காங்கிரஸ் அவர்கள் கூட இல்ல அப்படின்னு சொல்லி வரும்போது இப்ப அதிமுக என்ன செய்யுதுங்கிற பொறுத்து அகில இந்திய அரசியலும் தலைகீழ் மாற்றத்தை சந்திக்கலாம். ஒருவேளை அதிமுக தாவேகா கூட போனால் திமுக பாஜக கூட போவதில் எந்த தயக்கமும் இருக்காது. திமுக என்ன தயக்கம் கூடிய உங்களுக்கு நினைவுல இருக்கும், 1998ல அதிமுகவும் இவங்க பாஜக தான் கூட்டணியில இருந்தாங்க. கூட்டணியில இருந்து அவர்கள் விலகின உடனே 99ல கம்ப்ளீட்டா கதை மாறி அவங்க அதிமுக மேல திமுக வந்து அப்படியே எக்ஸிஸ்டிங் என்டிஏல திமுக உள்ள நுழைஞ்சிருச்சு. அது வந்து வைகோ கூட அடிக்கடி குறிப்பிடுவார். அதை பாத்தீங்கன்னா நாங்க வந்து திமுக கூட்டணி போல திமுக தான் எங்க கூட்டணிக்கு வந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. அதை அப்படிங்கும் போது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் திசையில இருப்பது போலவே அகில இந்தியாவில காங்கிரசும் பாஜகவும் எதிரெதிர் திசையில இருக்கும். அப்ப வந்து காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு விலகி சென்று விட்டது. அப்ப அகில இந்திய அளவுல திமுகவுக்கு இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு இப்ப எந்த வேல்யூவும் கிடையாதுன்னு பாக்குறோம். அவர்கள் எதிர்கட்சியும் இல்லை, ஆளுங்கட்சியும் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? இன்னைக்கு வந்து அதிமுக தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இப்ப வரைக்குமா நிலைமை, அது இன்னைக்கு சொல்லிட முடியாது, இப்ப வரைக்குமா நிலைமையில அதிமுக தற்போது தமிழ்நாட்டின் எதிர்கட்சியும் இல்லை, ஆளுங்கட்சியும் இல்லை. அது போலதான் தற்போது திமுக அகில இந்திய அளவில் ஆளுங்கட்சியும் இல்லை, எதிர்கட்சியும் இல்லைன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து திமுகவை வந்து அவங்க உள்ள சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க. ஆனா தார்மீகமா நார்த் இந்தியால ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கலாம். அதனால இவர்கள் வந்து இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட், வெளியில இருந்து சப்போர்ட்டுங்கிற மாதிரி இப்ப வந்து மகளிர் இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்கள்ல வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு நகரலாம். வந்து மத்திய ஈக்குவேஷன்ஸும் கம்ப்ளீட்டா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறோம். இந்தி பிளாக்ங்கிறது இல்ல தமிழ்நாட்டுல. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா என்டிஏ அப்படிங்கிற ஒரே ஒரு அலையன்ஸ் மட்டும் தான் உயிர்ப்போட இருக்குது. மத்த எந்த அலையன்ஸ் இடதுசாரிகள் முன்னணின்னு ஒண்ணு கிடையாது, இந்தி பிளாக்னு ஒண்ணு கிடையாது, யாருமே நம்ம பாஜகவை எதிர்ப்பதற்கு தனிநபர்களும் இல்ல, கட்சிகளும் இல்ல, கூட்டணிகள் இல்லைங்க புரிஞ்சுக்கிறோம். ஆளாளுக்கு அவங்க அங்க சண்டை போட்டு என்ன நிலைமை இருக்குதோ அதை பார்த்துக்க வேண்டியதான் புரிஞ்சுக்கிறோம். அதுதான் இப்ப வந்து அகில இந்திய நிலைமையா இருக்கு. இதுல மற்ற கூட்டணி கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்கு சார்? இப்போ அவங்க வரலன்னா என்ன ஆகும்? நாம கேள்விப்பட்டதுல இப்ப வரைக்கும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறதுல, இப்ப நம்ம இந்த லைவ்ல இருக்கனால பேச முடியல. அந்த பக்கம் நம்ம இது லைவ் ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம பேசிட்டு தகவல் படி பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தயங்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. இவ்வளவு தூரம் நம்ம வந்து உங்களுக்கு நினைவுல இருக்கும், கூட்டணி அமைவதற்கு முன்னாடி இந்த சிக்கல்லாம் இருந்த போது, தேர்தல தொகுதி பங்கெல்லாம் நடந்த போது இந்த 3 கட்சிகளும் அதாவது 4 கட்சிகளோட மதிமுக இப்போதைக்கு விட்டுருங்க, நம்ம வந்து அவங்க சொந்த சின்னம் இல்லைங்கிறனால 2 கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதிருப்தி இருக்கு, சரியா பண்ணல, சரியா கவனிக்கலன்னு திமுக போட்டு சொல்லிட்டே இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி. ஆனால் கடைசி நிமிஷம் வரை கடைசி வரியில என்ன சொல்லிடுவாங்க, நாங்க திமுக கூட தொடர்ந்து சொல்லிடுவாங்க. அதுல அவர்களுக்கு தயக்கம் வந்த காங்கிரஸ் கட்சி தான் சங்கடத்தோடு தொடர்ந்தது. இவர்கள் வந்து சங்கடம் இல்லாமல் இருந்தார்கள். எங்களுக்கு வந்து நாங்க மதச்சார்பற்ற கூட்டணி அமைக்கிறவங்க நேற்று கூட பாத்தீங்கன்னா திருமாவளவர்கள் இவங்க எல்லாருமே வந்து அறிவாலயம் போயிருந்தாங்க. திமுகவுடைய தலைமைமான அறிவாலயம் நேற்று போயிருக்காங்க 20 வருஷம் முன்னாடி. அட் தி சேம் டைம் அங்க போயிட்டு அறிவாலயம் வாசன் இவர் எல்லாருமே பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப தெளிவா சொன்னது, எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது, நாங்க வந்து மதவாத சக்திகளை தோற்கடிக்கணும், உள்ள நுழைவிடாம தடுக்கணும்னு நினைச்சோம், அதில் நாங்க வென்று விட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நாளைக்கு வந்து இவங்க அங்க போய் இவங்க வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் வருதுன்னு போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஆனா அந்த தயக்கம் வந்து நிரந்தரமானது இல்லை. அவர்களுக்கு வந்து ஆட்சியில இருக்கிறதுக்கு வந்து கட்சியை எல்லாருமே அவரவர் கட்சியை காப்பாற்றதான் பார்ப்பாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுத்திருக்கிறது, தார்மீகம், ரோஸ், மானம், இந்த சண்டைக்குலாம் பஞ்சாயத்துல போல அதெல்லாம் வந்து வேற வகையா வச்சுக்கப்பா. நமக்கு வந்து இப்ப ஆளுங்கட்சியில வந்துட்டோம். 67க்கு பிறகு நம்ம வந்து 50 வருஷம் கழிச்சு 60 வருஷம் கழிச்சு நம்ம இப்ப வந்து நம்ம ஆளுங்கட்சி ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு நகர்ந்துருவாங்க. அது போல விடுதலை சிறுத்தைகள் 2 கமிஷன் யோசிச்சாலும் யோசிக்கலாம். ஆனா நம்ம இப்ப வரைக்கும் கேள்விப்படக்கூடியது அவங்க வந்து நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நாளைக்கு பதவியேற்புன்னு பேசப்படுற நிலைமையில காங்கிரஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கு. அப்ப வந்து 108ங்கிறது 113 தான் ஆயிருக்குது. இன்னமும் வந்து ஒரு 8 சீட் கூட குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு பாக்குறோம். 5 சீட்டாவது இருந்தா தான் சமாளிக்க முடியும். அப்ப வந்து 5 சீட் வேணும்னா 3 கட்சி வந்தா தான், 3 கட்சி சேர்ந்தாலே 6 சீட் தான் வருது. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்தா 6 தான் வருது. அப்ப வந்து அவர்கள் வரல அப்படின்னா வந்து அது வந்து பெரிய சிக்கலா தான் மாறி நிற்கும். அதற்கு தான் மறுபக்கம் அதிமுகவுடன் பேசுவதாகவும் சொல்கிறாங்க.
அப்ப வந்து இது அதிமுக நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதே ஃபார்ம்ல வருதா வேற ஃபார்ம்ல வருதாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப இன்னமும் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே அபி பிக்சர் பாக்கி ஹை அப்படின்னு, அது மாதிரிதான் நிலைமை வந்து இருக்குது. இன்னமும் வந்து பல திருப்பங்களுக்காக காத்திருக்கிறோம். இந்த 3 கட்சிகளை பொறுத்தளவுக்கு அவர்கள் வருவதற்கான வாய்ப்பை மறுப்பதற்கில்லை, ஆனால் அவர்களுக்கு தயக்கம் தடுக்கிறது. இதுல முதல் தேர்தலில் 108 சீட் எடுத்திருக்காங்க. இந்த ஃப்ரெஷ் ஒரு என்ட்ரண்ட், மறுபக்கத்துல டைம் டெஸ்டட் பார்ட்னர், இதை நம்பி எப்படி லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கும் கூட்டணி அப்படின்னு முன்பே அறிவிக்கிறது காங்கிரஸ்? இது வந்து ஜெனரேஷனல் ஷிஃப்ட், இதுக்கப்புறம் டிஎம்கேக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு ஒரு காங்கிரஸ் முடிவுக்கு வந்துருச்சுட்டா? இல்ல நீங்க எப்பவுமே சொல்லக்கூடிய ராகுல் அவர்களுக்கு டிஎம்கே மேல விருப்பம் என்றுமே இருந்தது கிடையாதுன்னு சொல்வீங்களா? சோ அந்த தியரி உள்ள வருதா? ஆமா, அது வந்து மேஜர் தியரி, அது வந்து மெயின் பாயிண்ட். இவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்கள விரும்பலங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதை விட முக்கியமான விஷயம் இங்க பாத்தீங்கன்னா, இது வந்து தாவேக்காவை லாக் பண்ற விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. தாவேக்காட்ட வந்து நான் 100 ரூபாய் கேட்டா எனக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லும் போது அப்ப எதுக்காக தர்றாங்க அப்படிங்கிற கணக்கு தானே. அப்ப நமக்கு வந்து லோக்சபா தேர்தல்ல, ராஜ்யசபா தேர்தல்ல எல்லாத்துலயுமே அப்படின்னு சொல்லி போகும்போது இன்னும் அவங்க வந்து அவங்களோட டிமாண்ட வைக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல கூடுதலாக எந்த ராஜ்யசபாவையும் பெறுவது வாய்ப்பில்லை. இப்ப நீங்க வந்து என்ன சொல்லிருக்கலாம், அவங்க அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல, அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தல் இதை சொல்லிருக்கலாம். ராஜ்யசபா தேர்தல் ஒரு வார்த்தை ஏன் சொல்றாங்க? இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்களை வச்சு ராஜ்யசபா தேர்தல நீங்க என்ன செய்ய முடியும்? சரி, உங்க 5 சீட்டை வச்சுட்டு தாவேக்கா எத்தனை ராஜ்யசபா சீட்டை பெற்றும்? அப்ப இங்க புரிந்து கொள்ள வேண்டியது, தாவேக்கா காங்கிரஸ் தாவேக்காவை லாக் பண்ண பாக்குது. அப்ப நாங்க இல்லன்னா உனக்கு ஆட்சி அமைக்க முடியாது, நீங்க ஏடிஎம்கே கூட போயிடக்கூடாது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கெயின் இருக்கணும். அப்ப ராஜ்யசபாவுக்கு கணக்கு வந்து டேலி பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து நிக்குது. அப்ப இங்க லோக்சபா தேர்தல எதிர ஒன்னா சந்திப்போம் அப்படின்னா புரிந்து கொள்ள முடியுது, ஒன்னா சந்திப்போம்னா புரிந்து கொள்ள முடியுது. ராஜ்யசபா சீட்டையும் வாங்கிக்கிறோம் அப்படின்னா என்ன கணக்கு? 2027லயே வந்து ராஜ்யசபா சீட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுல வந்து நமக்கு வந்து எங்களுக்கு கணக்கு வந்து முன்னாடியே போட்டிருக்கிறாங்களா, பிட்டு போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு பாக்கணும். அப்ப அது வந்து அவர்கள் தான் தாவேக்காவை லாக் பண்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது தாவேக்கா எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அடுத்த ஓராண்டுங்கிறது தாவேக்காக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டர்புலன்ஸோட இருக்க போகுது. வண்டி வந்து ரன்வேல இருந்து கிளம்பிருச்சு, ஆனா டேக் ஆஃப் ஆகணும், அங்க போய் நிக்கணும், ஸ்டெபிலைஸ் பண்ணுங்கிறது அது அவ்வளவு ஈஸியா இருக்க போறதுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப வந்து அதற்கான அறிகுறிகள் தான் இங்க தெரியும். இவங்க வந்து நீங்க நம்ம வந்து எதிர்வரும் தேர்தல் இனிமே காலத்துக்கும் நீங்க அது போல நீங்க 11 வருஷம் குறிப்பிட்டே இருக்கீங்க இந்த அலையன்ஸ. இந்த அலையன்ஸ் வந்து காங்கிரஸ் திமுக 22 வருஷ அலையன்ஸ். 2014 ஒரே ஒரு பாராளுமன்ற தேர்தலை தவிர மத்த எல்லா தேர்தலும் கூட வந்திருக்காங்க. இங்க ஒரு கேள்வி வருது இல்ல சார், இப்போ டிவிக்கே இப்போ காங்கிரஸுக்கு சிகப்பு கம்பளம் வைத்து வரவேற்பது, இப்ப அந்த 5 எம்எல்ஏ ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்றது ஒரு புறம் இருக்க, அவங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் வெளியில ஏடிஎம்கே வரவாங்களா அப்படின்லாம் இருக்கும்போது எடுக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வருது. இது வந்து டிவிகேக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? காங்கிரஸ் வருவதன் மூலம் மைனாரிட்டி ஓட்டுகளுக்கான ஒற்றை இடமாக டிவிகே கூட்டணி மாறி இருக்காது. ஏன்னா விஜய் அவர்களே ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதும், ராகுல் காந்தியும் அதே சமூகத்தை சேர்ந்தவரும், அந்த டோட்டலா அங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்குமா? இல்லை காங்கிரசுடைய பழைய பேர்டன், பழைய தவறுகள் அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு பேர்டனா மாறுவதற்கு எதுக்கெடுத்தாலும் இப்ப இலங்கை தமிழர் விஷயத்துல ஏதாவது விஜய் நிறுத்தா கூட்டணி கட்சியை கேளுங்க, கச்சத்தீவு பத்தி ஏதாவது மீட் பண்ணணும், மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினா மோடி அவர்கள் எப்படி ஸ்டாலின் அவர்களை கடந்த முறை மடக்கினாரோ, பார்லிமெண்ட்லயே சொன்னாரோ, அது போல இம்முறை விஜய் அவர்களுக்கும் சொல்றதுக்கு வந்து நிற்கும். இதே போல எல்லா விஷயத்திலயும் வந்து காங்கிரஸ் நீட்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் காங்கிரஸ் வந்து நிற்கும். சோ பேர்டனா பார்க்கப்படுமா இல்ல ஓட் கன்சல்டேஷனா பார்க்கப்படுமா? பிளஸ் ஆர் மைனஸ்? உங்களுக்கு நினைவுல இருக்கும், நம்ம வந்து திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து தாவேக்கால இணைந்த போது நாம சொல்லியிருந்தோம், இதுவரைக்கும் அவர் வந்து பொலிட்டிக்கலா எந்த விஷயமே தப்பா பண்ணல. திரு விஜய் அவர்கள் முதல் முறையாக ஒரு விஷயத்த ட்ரால் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவரை ஓட்டுறதுக்கு வந்து முடியாதவங்க திரு நாஞ்சில் சம்பத் மூலமா பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், திரு நாஞ்சில் சம்பத் வந்து சாட்டை துறைமுறை மாதிரி நேருக்கு நேரான சண்டை எல்லாம் பயங்கரமா போய் சோசியல் மீடியா பூரா அல்லு சில்லாச்சுங்கிற பிறந்தோம். ஆனா அது வந்து அவங்க வந்து ஆதவர்ஜுனாவையோ, நிர்மல் குமாரையோ, ராஜ்மோகனையோ, செங்கோட்டையனோ கூட மற்றவங்களால ஓட்ட முடியலங்கிற புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு அது வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. அது போல காங்கிரஸ் கட்சியோட இணைவு வந்து தாவேக்காக்கு பெரும் சுமையாக மாறப்போகிறது பல விஷயங்கள்ல. ஏன்னா நம்ம அடிக்கடி 100 முறை குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டுல நீங்க என்ன நடந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனை நீங்க ஒண்ணு பேசுனீங்கன்னா அது வந்து காங்கிரஸ் தான் பண்ணிருக்கு, காங்கிரஸ் ஆட்சி தான் பண்ணிருக்கு. ஒண்ணுமே இல்ல. திரு விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. கல்வி மாநில பட்டியல தான் சுதந்திரம் பெற்ற போது அரசமைப்புல அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்புல கல்வி மாநில பட்டியல தான் இருந்துச்சு.
அத பொதுப்பட்டியலுக்கு எமர்ஜென்சி பீரியட்ல மாத்துனதே இந்திரா காந்தி தான். அது செஞ்சதே இவங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து 10 முறை ஆட்சிக்கு வந்த போது கூட அதை மாத்தி திரும்பி வந்து மாநில பட்டியல் கொண்டு வரக்கான எந்த முயற்சியும் பண்ணல. அப்ப யாரு கச்சத்தீவு வந்து இலங்கை கொடுத்தது யாரு? காங்கிரஸ் கட்சி. தமிழக மீனவர்கள் அதிகமா 600 பேருக்கு மேல கொல்லப்பட்டது யாருடைய ஆட்சியில? காங்கிரஸ் ஆட்சியில, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில. காவிரி பிரச்சனை இவ்வளவு காம்ப்ளிகேட்டா போய் தமிழ்நாட்டுல வந்து எதுவுமே எடுபட முடியாம இருந்தது எந்த பீரியட்ல? காங்கிரஸ் பீரியட். அப்ப வந்து நீங்க எந்த பிரச்சனை முல்லை பெரியார் இப்போ முல்லை பெரியார் இஷ்யூ தீர்க்கணும்னா கேரளால காங்கிரஸ், தமிழ்நாட்டுல காங்கிரஸ். காவிரியில பிரச்சனை இருக்கா? அங்க கர்நாடகாலையும் காங்கிரஸ், இங்கேயும் காங்கிரஸ். அப்போ கேள்விகள் மேகதாதுல இருந்து முல்லை பெரியார்ல இருந்து எல்லாமே வந்து விஜய் நோக்கி வரும், காங்கிரஸ் கூட இருப்பதால். காங்கிரஸ் மட்டும் பழிய வாங்கிட்டு இருந்தது போக இப்ப காங்கிரசுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து திரு விஜய் அவர்கள் தள்ளப்படுவார். அவரும் வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து அங்க கேரளால வரப்போகிற முதலமைச்சர் வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் சொல்லுவாரு. அங்க டி.கே. சிவகுமார் பல முறை பார்க்கறது மேகதாது அணை கட்டியே தீர்வுன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. பாத யாத்திரை நடத்துறாரு மேகதாது அணைக்காக. ஆமா ஆமா. அப்ப அவர் வந்து அங்க வந்து நான் அணை கட்ட போறேன்னு சொல்லி சொல்லும் போது அப்ப காங்கிரஸ் உடைய நிலைமை இப்ப தெளிவா இருக்குன்னு பார்க்கும்போது டிவிக்குடைய நிலைமை என்னங்கன்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டுடைய அரசாக அவருடைய நிலைமை அவர் சொல்ல வேண்டியிருக்கும். அப்ப வந்து திமுக வந்து இந்த மாதிரி முன்னாடி தர்ம சங்கடத்துல முடிச்சங்க நம்ம கண்கூடா பார்த்தோம். அந்த தர்ம சங்கடம் இனிமேல் தாவேக்காக்கும் வரும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இது வந்து சுலபமான விஷயமா போகல. அது இன்னொரு முக்கியமா நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப வரைக்கும் தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. காங்கிரஸ் உள்ள இருக்கிறது, இன்னமும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அப்ப அவர்கள் அதிமுகவோடு போறாங்களா, இடதுசாரிகள் மற்ற இயக்கங்களை கூப்பிடுறாங்களா பார்த்த போறதான் தெரியும். இடதுசாரி உள்ளிட்ட இயக்கங்களை மட்டும் கூட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு சீட்டு தான் மெஜாரிட்டியோட கூட இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு டர்புலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆட்சியை நடத்திட்டு கொண்டு போக முடியுமே தவிர ரெண்டு எதிர்கட்சிகளும் எதிர வலுவா வந்து நிக்கும் போது அதிமுக திமுக போன்ற பழந்தென்று கொட்டை போட்ட கட்சிகள் வந்து நிக்கும் போது அது ஒரு பெரிய சவாலா மாறி நிற்கும். மாறாக அதிமுகவுடைய அலையன்ஸை கூட வச்சுக்கிறதோ அல்லது அதிமுகவை வேற ஷேப்ல கூட வச்சுக்கிறதோ வந்து அவர்களுக்கு வந்து இன்னொரு பெட்டர் ஆப்ஷனான விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து என்ன இந்த இடத்துல செட்டில் ஆறாங்களா என்னங்கிற பாக்கணும். பின்னாடி பேச்சு ஓடிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் வந்து நாம் அறியக்கூடியது இடதுசாரி உள்ளிட்ட கட்சிகள் வந்து அவங்களோட கூட்டணி சேர்வதற்கான தயக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும். நாம இங்க வந்து நேரலையில பேசுவது போலவே அவர்கள் வந்து திரைமறைவுல பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுல என்ன செட்டில்மெண்ட் ஆகுது, என்ன கெயின் ஆகுது, என்ன முடிவாகுதுன்னு நம்ம பாக்குறோம். அதிகபட்சமாக இன்று இரவுக்குள் பல விஷயங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நாளைக்கு வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யாரோ ஒருத்தர் வந்து 2006 திமுகவை மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு விமர்சனம் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணது போல நாளைக்கு யாரோ ஒருத்தர் வந்து டிவிக்கோட ஆட்சியை மைனாரிட்டி கவர்மெண்ட் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லாம வந்துட்டீங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்னு அவங்க விரும்புவாங்க. அதனால அட்லீஸ்ட் அபிஷியல் நம்பர்ஸால் 118 வந்துடணுங்கிற முயற்சி பண்ணுவாங்க. அப்ப அது அதிமுகவுடையா அல்லது இந்த குட்டி குட்டி கட்சியோடையாங்க நம்ம வந்து நீங்க வெயிட் வாட்ச். சாணக்கியா மற்றும் குரு நடத்தும் சண்டி மகாயாகம் மே 8 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல். இடம் ஆஸ்திக சமாஜம், வீனஸ் காலனி, ஆழ்வார்பேட்டை, சென்னை. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. இதில் வந்து அடுத்ததாக தாவேகா வந்து அதிமுகவின் ஆதரவை பெற்றால் அது வந்து சந்தர்ப்பவாதமாக விஜயின் சந்தர்ப்பவாதமாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில பாக்குறோம் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு தாவேகாக்கு ஆதரவு அளிப்பீர்களா என கேட்டதற்கு அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து வெளியே வந்த அன்புமணி அவர்கள் நன்றி வணக்கம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். சோ பாமகவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அதிமுக ஆதரவுடன் எம்பியாக அவர் ராஜ்யசபாவிற்கு சென்றிருக்கிறார். மோடி அவர்களுடன் தொடர் மேடையில் பங்கேற்றார் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல அதிமுக என்ன நகர்வு இருக்கிறது, அதன் பிறகு அன்புமணி என்ன நகர்வு எடுக்கிறார் அப்படின்றத ஒரு முக்கியமான ஃபேஸாக அடுத்த சில நாட்கள் இருக்குன்றத பார்க்கிறோம். சார், இதுல அதிமுக இப்படி ஒரு ஆலோசனை நடத்துகிறது. அடுத்தடுத்த ஆலோசனை நமக்கு வரக்கூடிய தகவல் பல்வேறு இதை கொடுக்குது. தாவேகா வந்து இந்த ஆட்சிக்கான ஒரு கேட்கறாங்க, அவங்களும் ஹெல்ப் கேட்டாங்கன்னும் அதற்கு அதிமுக அடுத்தடுத்த ஆலோசனை செய்ததாகவும் தகவல் வந்தது. இப்ப பாக்குறோம் இப்பவும் நடந்துட்டு இருக்கு ஆலோசனை. இபிஎஸ் அவருடைய வீட்டுல சி.வி. சண்முகமும் திரு வேலுமணி அவர்களும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவரும் ஆலோசனை செய்தார். தனியா திரு வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் ஆலோசனை செய்தனர். இதுல சி.வி. சண்முகம் தலைமையில் சில எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் பரவிதுன்னு பாக்குறோம். அதிமுக என்ன நகர்வை மேற்கொள்ள இருக்கிறது? முதல் பாயிண்ட் வந்து அதிமுக உடைஞ்சிரும் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு இல்ல, இப்ப இல்ல. அதான் நாட் நவ். நம்ம வந்து இப்ப அதிமுக என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிற பொறுத்துதான் அடுத்த கட்ட நகரும். சோ நம்ம வந்து இப்ப அதிமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கறதா இங்க மேட்ரு தவிர அதிமுக என்ன ஆக போகுது அப்படிங்கிற மேட்ரு இல்ல. அது 2வது கட்டம். அந்த அதிமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கறதுல வந்து ஒரு தெளிவான ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கலாம். அதுல ஒரு குழுவா அதுக்கான ஒரு கியூவா வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேட்டியை நீங்க பார்க்கலாம். அவர் வந்து நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப வந்து எதுவும் பதில் சொல்லல.
யார் ஒருத்தர் பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்றாரோ, நோ கமெண்ட்ஸ் சொல்றாரோ, பதில் சொல்லாம போறாரோ, அப்ப அவங்கள்ட்ட ஒரு தயக்கம் இருக்குது, அவங்கள்ட்ட வந்து இன்னும் முடிவெடுக்கலன்னு அர்த்தம். யார் இப்ப வந்து நீங்க மதிமுக வைகோட்ட நேற்று கேட்டீங்க, எல்லாருமே செய்தியாளர் கேட்டாங்க என்ன பண்ண போறீங்கன்னு. ஒருத்தர் கூட போக மாட்டோம், நாங்க போக மாட்டோம், அப்படி அசைவு கூட கிடையாது. அவர்கிட்ட எம்எல்ஏக்கள் இல்லைங்கிறது அப்புறம். ஆனா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு திடமா அவர் சொல்லும் போது அவருடைய எண்ண ஓட்டம் தெளிவா தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ மற்றவங்க நாங்க ஆலோசனை பண்ணுவோம், பேசி முடிவெடுப்போம்னு சொல்றாங்க. அவ பேசி முடிவெடுக்கும் போது எந்த பக்கம் போறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. திரு அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப தெளிவாக நன்றி வணக்கம் சொல்லிட்டு போறாங்க, நாட் எட் டிசைடட் அப்படின்னு புரியுது. தாவேக்கா கூட நாங்க எப்படிங்க போக முடியும், ஒரு நடிகர் பின்னாடி எங்களை வந்து அரசியல் பண்ண சொல்றீங்களா? அந்த காலத்திலேயே நாங்க ஆனாரப்பட்ட ரஜினிகாந்த் எதிர்த்து அரசியல் பண்ணவங்க, நாங்க வந்து இந்த தமிழ்நாடு வந்து திரையுலகம் பின்னாடி போய் சீர்கட்டு கிடக்குன்னு நினைக்கிறவங்க, அவர் பின்னாடி எங்களை எப்படி போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப அவர் நிலைப்பாட்டுல அவர் உறுதியா இருக்கிறாருன்னா போயிருக்கும், யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்படி சொல்லாம நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போறாங்க அப்படின்னா வேற ஏதோ ஸ்பேஸ் பாக்கி இருக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப வந்து அது வந்து அதிமுக என்ன நிலைப்பாடை எடுக்குதுங்கிற பிறகு பார்த்துக்கலாம். ஒருவேளை இப்ப அதிமுகவே தாவேக்கா கூட போலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருச்சுன்னா இவர்களுக்கான ரிலவன்ஸே கம்மியாயிரும், இவர்களுக்கான நீடே கம்மியாயிரும். இவர்கள் வந்து இவங்களும் கூட அதாவது அலையா விருந்தாளியாக போய் நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஏன்னா அதிமுகவுடைய தனி ஆதரவே அவர்களுக்கு போதுமானது, தாவேக்காவுக்கு வேற யாருடைய தயவும் தேவையில்லை. அப்ப இந்த இடத்துல கூட்டணி வச்சுக்கிறாங்க, ஒரு 4 சீட் வச்சிருக்கோம்னா உங்களை யாருப்பா கேட்டாங்கிற மாதிரி நிலைமை வந்துடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரலாமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வந்துருது. ஏன்னா அந்த எம்எல்ஏக்கள் அவருடைய மனைவியே இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு பெரிய ஒரு இடியாப்ப சிக்கல்ல வந்து பாமக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்ப அவர் வந்து அதிமுக, ஏன்னா இப்ப அவங்களை பொறுத்தளவுக்கு எந்த அவசரமும் கிடையாது, அவர்களுக்கு முதல் அழைப்பும் இல்லை. நீங்க காங்கிரஸ் கட்சிக்கும் நீங்க வந்து நம்ம 2 பேர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கிற பாக்குறோம். இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு வந்திருக்கு, காங்கிரஸ் கட்சி அங்க போயிருச்சு வீட்டுக்கு. பிசிகாவுக்கும் அழைப்பு வந்திருக்குங்கிறது நம்ம 2 விதமா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். திரு ரவிக்குமாரும் சொல்லிட்டாரு, திரு திருமாவளவனும் சொல்லிட்டாரு. அப்போ ஆனா பாமக அழைப்பு வந்த மாதிரி தகவல் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதிமுக கூட்டணி ஆலோசனை நடந்துட்டு இருக்குங்கிற புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதிமுக என்ன முடிவு எடுக்குங்கிற பொறுத்தா இவங்க செய்ய முடியும். இவர்களுக்கு அழைப்பே வராமல் இவர்கள் ஆதரவு கொடுக்கலன்னே போய் நிக்க முடியாது. அப்ப அவங்க வந்து ஒரு டிராப்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து அது அதிமுக என்ன செய்யுதுங்கிற பொறுத்தா ஒரு ஆக்ஷனை பொறுத்துதான் இவரோட ரியாக்ஷனே இருக்க முடியும். அவங்க வந்து நாங்க வந்து பரவாயில்ல அதிமுக கூடயே வர்றோம் அப்படின்னு சொன்னா அவங்களை கூப்பிடவே இல்லைங்கிற நிலைமை வரலாம். நாங்க வந்து பாஜக கூட தொடர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து வேற நிலைமை வரலாம். இல்லங்க நாங்க வந்து தேர்தலோட முடிஞ்சு வச்சு அடுத்த தேர்தல் வரைக்கும் நாங்க எங்களுடைய கட்சியை பார்ப்போம்னு சொல்லி சொல்லலாம். நாங்க அதிமுக கூட்டணியிலும் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் இல்ல, நாங்க வந்து 2029 மக்களவை தேர்தலுக்கு எங்களுக்கு தயார்படுத்திட்டு இருக்கோம்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற நீங்க தேசிய ஜனநாயக கூட்ட தொடர்லையோ அதிமுக தொடர்லையோ தாவேக்காவோட பொருள் எதுலையுமே எந்த பிரயோஜனம் இல்லாம நிக்குமே. தாவேக்கா அவங்களை கூப்பிடவே இல்லை, நீங்க இல்லாமலே அதிமுகவே போதுமானது. அப்போ வந்து ஒரு முக்கியமான டிராப்ல வந்து பாமக இருக்குன்னு பாக்குறோம். அதான் அவங்களுடைய பேட்டி சொல்றது நம்ம பாக்குறோம். எஸ், இப்போ பாக்குறோம் தாவேக்கா ஆட்சி அமைக்க பாமக ஆதரவளிக்க மாட்டதுக்கு நன்றின்னு சொன்னாருன்னு பார்த்தோம். இந்த பக்கத்துல மறுபக்கத்துல அதிமுக தரப்பிலும் வந்து தாவேக்கா தரப்பா வந்து ரீச் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் உறுதி செய்யப்பட்டு வருது. அடுத்தடுத்த பேச்சுகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில காங்கிரஸ் இந்த கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலைமையில தமிழகத்துல தாவேக்காவுக்கு முன்பிருந்தே மாற்றாக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அதனோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும். இன்னமும் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. சோ இங்க ஃபைனல் அப்படிங்கறதே கிடையாது. இது வந்து ஆஃப்டர் பிரேக் அவ்வளவுதான் கணக்குல, வேற ஒன்றும் இல்ல. திரும்பவும் நமக்கு வந்து மாலைக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய நம்ம 7th சென்ஸ் போறதுக்குள்ளே இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த கட்டங்கள்ல நாம செய்தியாளர்களை சந்திப்போம். கொஞ்சம் 3 மணிக்கு காங்கிரஸ் கட்சி செய்தியாளர் சந்திப்பாங்க. இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் லோக் பவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அங்கு நேரடியாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருகிறார். ஆமா, அது வந்து ரொம்ப முக்கியமான தருணம் இது. அது வந்து இது ஒரு ஃபார்மாலிட்டி, இது செய்தாக வேண்டிய சந்தர்ப்பம். எப்படி வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தாரோ அது ஒரு தார்மீக கடமை. மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க, பண்ணாட்டாலும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த முதலமைச்சர் பதவி ஏற்க போறாரு. அது போல வந்து ஒரு ஃபார்மாலிட்டி. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து முதலமைச்சர் பதவியை திரு ஸ்டாலின் ராஜினாமா பண்ணதை போல எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்ஃபார்மலா ஒண்ணு வந்து இந்த அழைப்பு கோருவதற்கான அந்த லெட்டர் வந்து கொடுப்பாரு. யாரு? திரு விஜய் வந்து கொடுப்பாரு. எங்கள்கிட்ட வந்து பெரும்பான்மை இருக்குது, நான் எங்களை ஆட்சி அமைக்க அழைங்க, நான் தான் தமிழ்நாட்டுல தனிப்பெரும் கட்சியா வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுவாரு. அதை வந்து ஏற்றவர் வந்து அழைக்கிறதுக்கான விஷயம் தான் நம்ம பாக்குறோம். நாளைக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல சென்னையில வந்து பதவியேற்பு நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு நம்ம பாக்குறோம். அதற்கான வாய்ப்புகள் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம கவனிக்கிறோம். அப்ப வந்து
7ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பாக்குறோம். அதற்கிடையில பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கறத இன்ஃபார்மலா கவர்னர் கேட்டு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நீங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொண்டு வருவீங்க, உங்கள்ட்ட யார் சப்போர்ட் பண்ணுவாங்கிறத கவர்னர் மாளிகையில கவர்னருக்கு அதிகாரப்பூர்வமற்ற முறையில இவர் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது ஒரு பேச்சுவார்த்தையில வரலாம். அவங்க நீங்க எனக்கு பெரும்பான்மை இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பண்ணணும். நீங்க அசம்பிளி கூடின உடனே எம்எல்ஏக்கள் பதவியேற்பு முடிஞ்சு தற்காலிக சபாநாயகர் அவர் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு முடிஞ்சு அவர் உடனடியாக அந்த இடத்துல பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நம்ம தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லைங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை கிடையாது. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லைங்கனால நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. பதவி ஏற்பு வரைக்கும் சுலபமாக எல்லாமே போயிடும், அதுல ஒன்றும் குழப்பம் இல்ல. பதவியேற்பு பிறகு அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு சுமூகமாக நடத்துவதற்கு நிறைய எண்ணிக்கை தேவைப்படுகிறது. 1-2 இடங்கள் கூட குறைய வச்சுக்கிட்டு அது நீங்க சுமூகமான ஆட்சிங்கிறத கொண்டு போக முடியாதுங்கிறத பாக்குறோம். சுமூகமான ஆட்சிக்கு அதிமுகவுடைய தயவு தேவைப்படுகிறதா, அதிமுக அதற்கு சம்மதிக்கிறதா அப்படின்னு பல முக்கியமான டெவலப்மெண்ட்கள் காத்திருக்கிறோம். அதிமுக தன்னுடைய எம்எல்ஏ கூட்டத்தை ஒத்தி வைத்திருக்கிறது. பாமக நோக்கமன் சொல்லியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் நாளைக்கு சொல்லியிருக்கிறாங்க. கவர்னரை போய் திரு விஜய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு மாலை 3 மணிக்கு காங்கிரஸ் கட்சி செய்தியாளர் சந்திப்பு நடத்த சொல்லியிருக்காரு. சோ அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட் கண் முன்னாடி காத்திருக்குங்கிறதா நமக்கு தெரிய வருதாரோ. எஸ் சார், இப்போ நமக்கு ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கிறது. விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக திரு ராகுல் காந்தி தமிழகம் வர இருக்கிறார் அப்படின்ற தலைப்புச் செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கணும். ராகுல் காந்தியுடன் விஜய் அவர்கள் இப்போதுள்ள 2009 டெல்லியில சென்று ஒரு சந்தித்து பேசி வார்த்தை நடத்தி அன்றே அரசியல் இறங்க வேண்டிய காலம். அப்போதிலிருந்தே நண்பர்கள் அப்படின்றத பார்க்கிறோம். சோ அப்ப பார்க்கிறோம் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறார். தனது நண்பரும் தாவேகா தலைவருமான திரு விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவிற்கு பங்கேற்பதற்காக தமிழகம் வருகிறார் ராகுல் காந்தி. தற்போது விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். லோக் பவனை நோக்கி, மக்கள் பவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அங்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை, ராஜேந்திர அர்லேக்கர் அவர்களை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர இருக்கிறார். காங்கிரஸ் உடைய எம்எல்ஏக்களும் அவருடைய ஆதரவு கடிதத்துடன் சென்று கொண்டிருக்கிறார். திரு விஜய் அவர்கள் புசி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் உடன் இருக்கின்றனர். முதல்வராக நாளை அவர் பதவியேற்பார், விஜய் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அதற்கான பூர்வாங்க பணிகள் தற்போது நடந்து வருது அப்படின்றதையும் பார்க்கிறோம். ரொம்ப நன்றி சார். அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. தொடர்ந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம் சார். தேங்க்யூ. நமது ஆசிரியர் நம்மோடு இணைந்து பேசியதை பார்த்தோம். நேர்களை இதான் இப்போது வரை வந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ். 108 எம்எல்ஏக்களுடன் 108 திவ்ய தேசத்தினுடைய பிரதிபலிப்பாக கூட வச்சுக்கலாம். 108 எம்எல்ஏக்களுடன் பார்த்தோம்னா திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதில் ஒன்று விஜய் அவர்களே கூடுதலாக திருச்சி, கிழக்கு, பெரம்பூர் 2 இடத்துல இருக்கிறதுனால 107 பார்க்கலாம். அது 108 கூட வச்சுக்கிட்டா கூட காங்கிரஸ் உடைய இன்றைய ஆதரவு ஒரு முக்கிய முகமாக பார்க்கப்படுகிறது. 113 என்ற நம்பரை நோக்கி விஜயனுடைய ஆட்சிக்கான ஒரு கனவு அப்படின்றது வந்திருக்கிறது. இன்னும் 5 சீட் தேவைப்படுகிறது 118 அப்படின்ற பெரும்பான்மைக்கு. வெளியிலே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் 2 சீட், இந்திய கம்யூனிஸ்டிடம் 2 சீட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டிடம் 2 சீட் என சேர்த்தால் 6 சீட்டுகள் இருக்கின்றன. இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியுடைய தொடர இருக்கின்றோம் அப்படின்னு அறிவித்து விட்டது. அதனால நமக்கு வெளியில இருக்கிறது 4 எம்எல்ஏ சீட்டுகள் வெளியே இருக்கிறது. இந்த 4 எம்எல்ஏக்கள் வந்தால் கூட உங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியாது. கரெக்டா 117 அப்படின்னு நிற்கும். மெஜாரிட்டியை விட கூடுதலாக ஒன்று தேவை. அப்படி இருக்க யார் வெளியே இருந்து வர இருக்கிறார்கள்? அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் என்ன நகர்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பது இன்னைக்குள்ள தெரிஞ்சிடும். திரு ராகுல் காந்தி தமிழகம் வருகிறார் நாளைய பதவியேற்பு விழாவிற்கு அப்படின்றது மட்டும் தற்போது தெரிந்திருக்கிறது. இதுதான் இன்றைய முக்கிய செய்தி. அடுத்தடுத்த செய்திகளை தொடர்ந்து சாணக்கியால பாருங்க. அதுவரை நன்றி, வணக்கம். ஒரு இளவு வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஈரம் கூட காயிலம்பாங்க. ஒரு திருமண வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த தாலி கயிறுடைய ஈரம் கூட காயலாமா. அந்த மாதிரி ஒரு திருமணம் முடிஞ்சு ஒரு தாலி கயிறு கூட ஈரம் கூட நாளுக்குள்ள இவர்கள் விவாகரத்து பற்றி பேசினார்கள் என்றால் மக்கள் அதை ரசிக்க மாட்டார்கள். இந்த 5 எம்எல்ஏ வைத்துக் கொண்டு அவர்கள் நாளைக்கு ஆட்சியில பங்கேற்கலாம், அமைச்சரவையில் பங்கேற்கலாம், அவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் நிறைய சீட்டு கிடைக்கலாம், வெற்றிகள் கூட கொஞ்சம் கிடைக்கலாம். அதெல்லாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் இது ஒரு பச்சை துரோகமாகத்தான் காமன் மேன் மத்தியிலிருந்து, இது சந்தர்ப்பவாதமா தான் காமன் மேன் மத்தியிலும் பார்க்கப்படும். இது பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு எதிரானது. அவர்கள் திரு ஈஸ்வரோட அறிக்கையில
அவர் மதச்சார்பற்ற மக்கள் அது இதுன்னு போட்டு அவங்களாம் அந்த மாதிரி மேண்டேட் கொடுத்திருக்காங்க, குறிப்பா இளைஞர்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. காங்கிரசும் தாவேக்காவும் எதிர சந்திச்ச 23 தொகுதிகள்ல 19 தொகுதிகள்ல வந்து தாவேக்கா காங்கிரஸ் தோற்கடிச்சிருக்கு. அப்ப மக்களுக்கு காங்கிரசும் தாவேக்காவும் யார் வேணும்னு கேட்கப்பட்ட போது காங்கிரஸ் வேண்டாம், தாவேக்கா வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து இவங்க சரியா இருந்தாங்கன்னா மக்கள் தாவேக்கா ஆதரிச்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்ப காங்கிரஸ் வேண்டாம்னு மக்கள் முடிவெடுத்திருக்க போது இவங்க வந்து அப்படியே மாத்தி தாவேக்கா வேண்டும் சொன்னதை தங்களை வேண்டும் சொன்னங்கிற மாதிரி கொண்டு போய் பாட்டி வச்சிருக்காங்க. அதனால இது வந்து அவர்கள் நாளைக்கு அமைச்சரவையிலேயே பங்கேற்கலாம், அவர்கள் ஆளுங்கட்சியாகவே மாறலாம். 1967க்கு பிறகு நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்திருக்கோம், கேரளாவில் ஆட்சியை பிடித்து விட்டோம், கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கிறது. 2029 மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்றதுக்கு எங்களுக்கு வந்து வருமா ஒரு சூப்பரா இருக்கும். திராவிட கட்சிகள்லாம் வந்து இரண்டுமே வந்து தொய்வு அடைந்து விட்டன, அதனால மாற்று சிந்தனை வேணும். இது வந்து எங்களுடைய கட்சிக்கான ரிவைவுக்கான பாயிண்ட் எல்லாமே சரி. இது எல்லாமே 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி, ஏப்ரல் 23க்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சரியா இருந்திருக்கும். இது அத்தனையுமே காலம் கடந்து அடி வாங்கி தோற்ற பிறகு பண்ண போது இப்ப இவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் வந்து 3% தான்.